ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இந்திய திரைத்துறை வரலாற்றில் மிகச்சிறந்த நட்சத்திரங்களில் ஒருவராக திகழ்ந்து வந்தவர் நடிகை சரோஜா தேவி. ரசிகர்களால் கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால் அன்போடு அழைக்கப்பட்ட இவர் 50களின் இறுதியில் இருந்து ரசிகர்களின் கனவு கன்னியாக விளங்க ஆரம்பித்தார். சரோஜா தேவி சினிமாவில் நுழைந்ததே ஒரு விபத்து என்றுதான் சொல்ல வேண்டும். இவருடைய தந்தை பைரவப்பா ஒரு காவல்துறை அதிகாரி, தாய் ருத்ரம்மா குடும்ப தலைவி. இவர்களுக்கு 4வது மகளாய் 1938 ஜனவரி 7 பெங்களூருவில் பிறந்த சரோஜா தேவி தன்னுடைய 14 வயதில் மகாகவி காளிதாசா என்ற கன்னட படத்தில் நடித்தார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் சிறந்த நடிப்புக்காக சரோஜா தேவிக்கு தேசிய விருது கிடைத்தது. அதன் பிறகு தமிழில் கால் பதித்த சரோஜா தேவி 1958 எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் படத்தில் அறிமுகமானார். இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஆன நிலையில் சரோஜா தேவிக்கு பட வாய்ப்புகள் குவியத் தொடங்கின. அடுத்தடுத்து அப்போதைய தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களான எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசனுடன் இணைந்து பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். அதில் எம்ஜிஆர் உடன் 26 படங்களிலும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் 22 படங்களிலும் நடித்துள்ளார். அது மட்டுமின்றி விஜயுடன் ஒன்ஸ் மோர், சூர்யாவுடன் ஆதவன் உள்ளிட்ட படங்களிலும் நடிகை சரோஜா தேவி நடித்திருந்தார். இதுவரை தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள சரோஜா தேவி எந்த விதமான கதாபாத்திரமாக இருந்தாலும் அதற்கு கனக்கச்சிதமாக பொருந்தக்கூடியவர். இதனிடையே சரோஜா தேவியின் கலைப்பணியை போற்றும் வகையில் பல திரைப்பட விருதுகளையும், இந்திய அரசின் பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளையும் வென்றுள்ளார். அதே போல வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான இந்திய அரசின் தேசிய விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. திரைப்படங்களில் இருந்து விலகிய பின்னரும் பொது நிகழ்வுகளில் பங்கேற்று வந்த சரோஜா தேவி திரைத்துறைக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தார். இந்த சூழலில் 87 வயதான சரோஜா தேவி பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வயது மூப்பு காரணமாக காலை 9 மணி அளவில் காலமானார். அவரது மறைவுக்கு இந்திய திரையுலகைச் சேர்ந்தவர்களும் ரசிகர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.